வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் ரஷ்யா ஒரு நீண்டகால போரை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் மையத்தில் உள்ள ஒரு கட்டடம் ஒன்றில் மிகப்பெரிய அளவில் தீப்பிடித்து அதிக உயரத்திற்கு தீ மற்றும் புகை பரவியது. எப்படி நடந்தது என்று இதுவரை விவரிக்கப்படாத தீப்பிடிப்பு ரஷ்ய தலைநகரை தாக்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன. கிரெம்லினில் இருந்து 3.5 மைல் தொலைவில் உள்ள மாஸ்கோ ஆற்றின் அருகே உள்ள 3 மாடி நிர்வாக கட்டடத்தின் 2வது மாடியில் தீ தொடங்கியது என்று அரசு செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. கார் பழுது பார்க்கும் கடைகள், மொத்த விற்பனை நிறுவனங்கள் மற்றும் இணைய நிறுவனமான யாண்டன் டெக்ஸிற்கான வரிசையாக்க மையம் உட்பட ஒரு பல நிறுவனங்கள் அந்த கட்டடத்தில் இயங்கியதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் தீ 10,000 சதுர அடிக்கு பரவியதாகவும் 130 தீயணைப்பு துருப்புக்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீயணைப்பு கப்பலான கர்னல் செர்னிஷேவ் மூலம் தீயணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகரில் போக்குவரத்தை திசை திருப்பிய இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்று டாஸ் கூறியது. உக்ரைனிய சார்பு சமூக ஊடக பயனர் எரியும் கட்டடம் மற்றும் வாகனத்தில் புகைமூட்டம் ஆகியவற்றை காட்டும் புகைப்படங்களை உக்ரைன் பார்வையாளர்களுக்காக வெளியிட்டனர். உக்ரைனிய உள்துறை அமைச்சின் ஆலோசகர் ஆண்டன் ஜெராஷெங்கோ வெளியிட்ட பதிவில், ரஷ்யாவில் தலைநகர் மாஸ்கோவில் கூட தீயை அணைக்க விரைவான வழி இல்லை. உக்ரைனியர்களை கொல்ல அனைத்து பணமும் உபகரணங்களும் பயன்படுத்தப்படும் நிலையில் தலைநகரில் அவசரகால அணுகுமுறைகள் மிக மோசமாக உள்ளதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டார். உக்ரைனிய சமூக வலைதள பதிவு ஒன்று கட்டடத்தின் மீது ஹெலிகாப்டர் தண்ணீர் விடுவதை காட்டும் ஒரு காணொளியை வெளியிட்டது. அத்துடன் இணைக்கப்பட்ட குறிப்பில், இதுபோன்ற வார இறுதி செய்திகளை நாங்கள் விரும்புகின்றோம். அது மிகவும் பிரகாசமாகவும் நீண்டதாகவும் எரியட்டும். விளாடிமிர் புட்டினின் உக்ரைனின் முழுகளவிலான படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து ரஷ்ய பிரதேசத்தில் ஏராளமான தீ விபத்துகள் நடந்துள்ளன. தீ விபத்துகள் ஏற்பட்ட பல இடங்கள் மாஸ்கோவின் இராணுவ நடவடிக்கைகளுடன் நேரடி தொடர்புடையதாக பின்னர் தெரிய வந்தது. தலைநகர் மாஸ்கோ உட்பட சில ரஷ்ய நகரங்களில் ஏற்பட்ட தீ விபத்துகளின் பின்னணியில் உக்ரைனிய இராணுவ உளவுத்துறையின் கரங்கள் இருந்ததாக நம்பப்பட்டது. அது தவிர உக்ரைன் போரை விரும்பாத ரஷ்ய பிரஜைகளின் இயக்கங்கள் சில உக்ரைனிய இராணுவ உளவுத்துறையுடன் நேரடி தொடர்பிலும் உள்ளன. அவற்றில் உக்ரைனிய இராணுவ உளவுத்துறையால் இயக்கப்படும் சில ரஷ்ய இயக்கங்களும் உள்ளன. ரஷ்ய பிரதேசத்தின் மீதான தாக்குதல்கள் குறித்து உக்ரைன் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. மேலும் சனிக்கிழமை நடந்த தீ உக்ரைனில் நடக்கும் போருடன் தொடர்புடையது என்று இதுவரை தெரிய வரவில்லை என்ற போதிலும், தீ விபத்தின் அளவை பார்க்கும் போது அதற்கான சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. உக்ரைனில் ஒரு போரை புட்டின் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவுக்குள் ஏதாவது எரிவது தினசரி நிகழ்வுகளாக மாறியுள்ளன. ரோஸ்டோ பிராந்தியத்தில் உள்ள அட்லஸ் எண்ணெய் கிடங்கு புதன்கிழமை உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதலுக்கு பின்னர் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக அடிபட்டது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி காவ்காஸ் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய சேமிப்பு நிலையத்தின் மீது ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதில் பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு எண்ணெய் கிடங்கில் உள்ள டேங்கர்கள் பல நாட்களாக எரிந்து வீழ்ந்தன. இந்த வாரம் ஆளற்ற விமான தாக்குதலுக்கு பின்னர் மாஸ்கோவுக்கு தெற்கே உள்ள வொரோனேஜ் பகுதியில் உள்ள ஆஸ்ட்ரோகோஸ்ட் நகரில் உள்ள கேஸ்ப்ரோம் நெஃப்டின் சுத்திகரிப்பு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீப்பிழம்புகள் மற்றும் கருப்பு புகை கட்டடத்தை சூழ்ந்துள்ளதை காணொளி காட்டுகிறது. இந்த சம்பவங்களால் ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியான பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் உக்ரைனில் ரஷ்யா 3வது ஆண்டாக நடத்தும் போருக்கான செலவுகள் உச்சகளவில் உள்ளன. உக்ரைனிய அமைப்பு எகோனோமிஸ்னா பிராவ்டாவின் கணக்கீடுகளின்படி, ரஷ்யா உக்ரைன் மீது ஒரே இரவில் நடத்திய பெரிய விமான தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களுக்கான செலவு மட்டும் $1.3 பில்லியன். உக்ரைனிய விமானப்படை தமது டெலிகிராம் சேனலில் வெளியிட்ட தகவலின்படி, அந்த ஒற்றை தாக்குதலின் போது 127 ஏவுகணைகளையும் 109 ஆளற்ற விமானங்களையும் ரஷ்யா ஏவியதாக கூறியது. அவற்றில் 102 ஏவுகணைகளையும் 99 ஆளற்ற விமானங்களையும் உக்ரைன் சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. 25 ஏவுகணைகளும் 10 ஆளற்ற விமானங்களும் தடுக்கப்படாமல் உக்ரைனின் வெவ்வேறு பகுதிகளில் வீழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தின. பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளில் கின்சல் மற்றும் எஸ்கந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கலிபர் மற்றும் KH-101 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஈரானிய ஷாஹிட் ஆளற்ற விமானங்கள் ஆகியவை அடங்கும் என்று விமானப்படை தெரிவித்துள்ளது. அன்றிரவு அந்த ஒற்றை தாக்குதலுக்காக ரஷ்யா 77 KH-101 ஏவுகணைகளை ஏவியது. மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தின் மையத்தின்படி KH-101 என்பது வழக்கமான வெடிப்பு முறை கொண்ட ஒரு சப்சோனிக் குரூஸ் ஏவுகணை. அவை ஒவ்வொன்றும் $10 மில்லியன் முதல் $13 மில்லியன் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் உயர்ந்து வரும் பணவீக்கம் மற்றும் அதிக பாதிப்படைந்துள்ள பொருளாதாரம் பற்றிய எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் உக்ரைன் மீதான ஒற்றை தாக்குதலுக்கு $1.3 பில்லியன் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன.
ரஷ்யா ஏவிய 77 KH-101 ஏவுகணைகளும் விமானம் மூலம் ஏவப்படும் ஏவுகணைகள். அதனால் விமானங்களை இயக்கியதற்கான செலவு தனி. உக்ரைனில் நடந்த போருக்கான கடுமையான ரஷ்ய பாதுகாப்பு செலவுகள் ஆரம்பத்தில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டியது. ஆனால் அது இப்போது பரவலான பணவீக்கத்துக்கு வழிவகுத்தது. ரஷ்யாவின் பணவீக்கம் ஜூலையில் 9.1% எட்டியது. ரஷ்யாவின் மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை ஜூலையில் 18% உயர்த்தியது. பணவீக்கம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் அதன் ஏப்ரல் முன்னறிவிப்பை விட கணிசமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. 2024 ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சி 4% குறைந்தது. அது முதலாவது காலாண்டில் 5.4% இருந்தது என்று AFP அதிகாரப்பூர்வ தரவுகளை மேற்கோள் காட்டி ஆகஸ்ட் மாதம் தெரிவித்தது. வெளியுறவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வாளர் மேக்சிமிலியன் ஹெஸ் புட்டின் முழு ரஷ்ய பொருளாதாரத்தையும் இந்த போருக்கு பின்னால் நிறுத்த தயாராக இருப்பதாகவும் அது மாறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். ஆனால் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி வருவதால் இந்த அளவிலான செலவினங்களுடன் ரஷ்யா இறுதியில் குறிப்பிடத்தக்க பட்ஜெட் மறு ஒதுக்கீடுகள் அல்லது மற்ற பகுதிகளில் வெட்டுக்களை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த பொருளாதார பாதிப்புகளை ரஷ்ய மக்கள் இப்போது உணரத் தொடங்கிவிட்டார்கள். ரஷ்யாவுக்குள் விளாடிமிர் புட்டினுக்கான ஆதரவு குறைந்துள்ளது என்று ஒரு கருத்து கணிப்பு காட்டுகிறது. இங்குள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அது ஒரு சுயாதீன அமைப்பால் செய்யப்பட்ட கருத்து கணிப்பு அல்ல. நாம் குறிப்பிடும் கருத்து கணிப்பு ரஷ்ய அரசுக்கு சொந்தமான பொது கருத்து ஆராய்ச்சி மையம் VCIOM ஆல் நடத்தப்பட்டது. அந்த கருத்து கணிப்பின்படி ஜனாதிபதி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டாய இராணுவ ஆட்சேர்ப்பு உத்தரவை பிறப்பித்த போது இருந்ததை விட புட்டின் மீதான அதிருப்தியின் மிக உயர்ந்த மட்டத்தை காட்டுகிறது. அரசுக்கு சொந்தமான பொது கருத்து ஆராய்ச்சி மையத்தின் கருத்து கணிப்புகள் பொதுவாக கிரெம்ளினின் நலன்களை பிரதிபலிக்கும் விதத்தில் இருப்பது வழக்கம். இறுக்கமான கட்டுப்பாட்டில் உள்ள கருத்து சுதந்திரம் காரணமாக பொது கருத்தின் உண்மையான அளவுகோலை விட இவர்களது தரவுகள் அரசுக்கு ஆதரவாக மென்மைப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கப்பட்ட ரஷ்யாவின் குர்ஸ்க் மீதான உக்ரைனின் படையெடுப்பின் பின் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. VCIOM ஆகஸ்ட் 23 முதல் ஆகஸ்ட் 25 வரை நாடு முழுவதும் 1600 பெரியவர்களிடம் நடத்தப்பட்ட போன் வாக்கெடுப்பில் 1% பிழை இருப்பதாக கூறியது. புட்டினின் ஒப்புதல் மதிப்பீடு கணக்கெடுப்பின்படி 72.4% இருந்தது. ஆகஸ்ட் 5 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடந்த வாக்கெடுப்பில் அவர் பெற்ற 77.1% ஆதரவில் இருந்து 4.7% குறைந்துள்ளது. வாக்கெடுப்பை மதிப்பிட்டு சர்வதேச போர்க்கற்கை அமைப்பு ISW இந்த தரவு ரஷ்யாவில் வெளிப்படையான அதிருப்தியை பரிந்துரைக்கவில்லை. ஆனால் குர்ஸ்க் படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து பொதுமக்களின் மகிழ்ச்சியின்மை அதிகரித்துள்ளதை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறியது. ஆகஸ்ட் 22 மற்றும் 28க்கு இடையில் ரஷ்யாவின் சுயாதீன லெவாடா மையம் நடத்தி ஒரு தனியான கருத்து கணிப்பில் புட்டின் மீதான ரஷ்யர்களின் நம்பிக்கை 45% இருந்தது. இது ஜூலை மாதத்திலிருந்து 3% புள்ளிகள் குறைந்துள்ளது.